மொத்தமா என்கிட்ட விழ வச்சு அவளை டார்ச்சர் பண்ணி நான் துரத்தி விட போறேன். காதல் தோல்வி கொடுக்கிற வழியை விட வேற எதுலயுமே யாராலுமே கொடுக்க முடியாதுல்ல. சிபி, நான் ஊருக்கு வேற போறேன், நீ வேற எப்படி சொல்ற? ஆஹா, இப்ப அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதெல்லாம் காதல்ல போய் முடியும்னு நான் நிறைய மூவிஸ்ல பாத்திருக்கேன். சினிமா வேற, ரியல் லைஃப் வேற. நான் என்னைக்குமே என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டேன் சார். யூ டோன்ட் வரி. நீ போயிட்டு வா. நீ திரும்ப வரும்போது தமிழ் இந்த வீட்டிலே இருக்க மாட்டா. நான் வரும்போது நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா. ச்சே, கேட்கவே அசிங்கமா இருக்கு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது சார். நீ போ. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது ரொம்ப மோசமான ஐடியாடா. எதை காட்டி வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா பாசத்தை காட்டி மட்டும் ஏமாத்த கூடாதுடா. டேய் சும்மா இருடா. இந்த மாதிரி சென்டிமெண்ட் கேஸ்லாம் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். நான் தமிழ்கிட்ட சொல்லி கொடுத்துருவேனே. நான் அவனை கொலை பண்ணிடுவேனே. என்ன சிரிச்சுட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான். என்னாச்சு மேடம்? கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து சரி நான் மாத்திடுறேன் மேடம். தேங்க்யூ சார். நீங்க போங்க, நான் பார்த்தேன். ஓகே. மாமா, நான் வேற யாரும் இல்ல, உங்க தங்கச்சி ஜெயராணியோட பொண்ணு. உங்க ரத்தம் மாமா. நம்ம குடும்பம் இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சு கிடக்கு. உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு எங்க அப்பா தான் காரணம்னு ஜனாமா நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க அப்பா அப்படி செய்யல மாமா. அது உங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். ஆனா நீங்க அதை இப்ப சொல்ற நிலைமையில இல்ல. அம்மா தினம் தினம் உங்களை நினைச்சு எவ்வளவு அழுறாங்க தெரியுமா? சீக்கிரமே இதெல்லாம் சரியாகணும் மாமா. நான் வந்துட்டேன்ல, இனி நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா எழுந்திருச்சிருவீங்க, எழுந்திருச்சு பேச ஆரம்பிச்சிருவீங்க. இந்த குடும்பத்தை நான் பழையபடி மாத்தி காட்டுறேன். அதுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். தமிழ், தமிழ், தமிழ். ஓ, இங்க இருக்கியா? வா, கை கொடு. எதுக்கு சார்? கைய கொடு சொல்றேன். கமான். அட கைய கொடு தமிழ். கங்க்ராட்ஸ் தமிழ். இந்த உலகத்துல யாராலையும் சாதிக்க முடியாததா நீ சாதிச்சிட்ட. ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ தமிழ். நான் என்ன சார் பண்ணேன்? என்ன திருத்திட்டியே. எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணிருக்காங்க தெரியுமா? ஆனா எல்லாரும் ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி ஓடியே போயிட்டாங்க. ஏன் என் ஜானுவே எடுத்துக்கோ. எல்லாத்துலயும் சக்சஸா இருக்கிற என் ஜானு ஏன் விஷயத்துல ஃபெயிலியர் தானே? உண்மையை சொல்றேன் தமிழ், உன் அளவுக்கு யாரும் டேலண்ட் இல்ல தமிழ். இந்த விஷயத்துல நீ ஜானுவே மிஞ்சிட்ட. நீ சாதிச்சிட்ட தமிழ். எத்தனை நாள் நான் எதெல்லாம் உணராம இருந்தனோ அதை எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் நெஞ்சில கத்தி மாதிரி பாஞ்சது. ச்சே, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்ல. நீ என்ன முட்டாள்னு சொல்லும் போது எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா அதான் உண்மை. இனிமே அந்த மாதிரி தப்ப நான் செய்யவே மாட்டேன். நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். ஜானு என்ன சொல்றாங்களோ அதையும் கேட்கிறேன். இனிமே நான் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் தமிழ். ஆபீஸுக்கு வர்ற ஜானுவோட கனவை நிறைவேற்றுறேன். ஓகே, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன். நல்லா தானே இருந்தாரு. நட்டுக்கிட்டு ஆடிட்டர் சார், எனக்கு இந்த ஃபைலோட பிரீஃபான டீடைல்ஸ் எல்லாம் வேணும். ஒரு 10 நிமிஷத்துல கொடுத்துறேன் மேடம்.
ஓகே சார். மேனேஜர் சார், ஃபாரின் ஆர்டர்ஸ்ல லாஸ்ட் டைம் சின்ன தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அத ஷார்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். அது பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்க டேபிள்ல இருக்கு மேடம். ம், ஓகே சார். மேம் ஓகே ஓகே. சொல்லுங்க வினோத் சார். நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் குறிஞ்சிநாதனுக்கு நம்ம ஷேர்ஸ் மொத்தத்தையும் விற்க போறதா நியூஸ் வந்திருக்கு மேம். என்ன சார் சொல்றீங்க? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் மேம். நீங்க எல்லாம் கிளம்பலாம். நான் கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லஞ்சுக்கு முன்னாடி வாங்க. ஓகே மேடம். ம். ம். என்ன தமிழ், ஏன் பதட்டமா இருக்க? ஒரு பெரிய பிரச்சனை சார். முதல்ல என்னன்னு சொல்லு. அது சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனைன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சார், ம்? நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் நம்ம ஷேர்ஸ் எல்லாத்தையும் குறிஞ்சிநாதன் கம்பெனிக்கு விற்க போறதா சொல்றாங்க. அதெல்லாம் நடக்காது வினோத். சும்மா யாராவது கிளப்பி விட்டுருப்பாங்க. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. இது நம்மளோட பிரஸ்டீஜ் பிரச்சனை. ஒருவேளை இது நடந்துருச்சுன்னா அது நம்ம கம்பெனிக்கே ஒரு பெரிய அவமானமா வந்து நிக்கும். அந்த குறிஞ்சிநாதன் தான் ஏதோ பெருசா பிளான் பண்றான். நம்மளோட ஒரு ஷேர் கூட அவன் கைக்கு போயிடக்கூடாது. நாளைக்கே சைன் பண்ண போறதா பேசிக்கிறாங்க மேம். நாளைக்கு தானே, பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜானுக்கு இதை பத்தி தெரியக்கூடாது. ஓகேவா? தமிழ், நீயும் இதை பத்தி சொல்லாத. ம்?